Okay, student. Next, one of the topic is water pollution. So, நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறாங்க. So, அப்ப நீர் எப்படி எல்லாம் மாசுபடுது அப்படிங்கிறத பாருங்க. Water is one of the essential for life. ஓகே, ஸோ இப்போ உயிர் ஒன்று வாழ்வதற்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வித்தவுட் வாட்டர் லைஃப் ஹாவ் பீன் இம்பாசிபிள். ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் இருக்கு. அதாவது நீரின்றி அமையாது உலகம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சேவ் வாட்டர், வாட்டர் வில் சேவ், டெல் அஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். தண்ணி வந்து பாதுகாக்கணும், பாதுகாத்தாதான் நாம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. such slogan tell us to save water. So the apart from saving water, the maintaining its quality is also quality important. தண்ணி எப்படி பாதுகாக்கிறே அது மட்டும் முக்கியம் கிடையாது, அதோட அதனுடைய தரத்தையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. So now days water is getting polluted due to human activities and the availability of potable water in nature is becoming rare day by day. So the water pollution is defined as the addition of foreign substances or factors like heat which degrades the quality of water so that it becomes health hazard or unfit to use. ஸோ எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால வந்து நீரானது மாசுபடுது அப்படின்னா, இப்ப தற்காலங்கள் இந்த காலகட்டங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய நடவடிக்கைகள் தான் முக்கியமான ஒரு காரணமா சொல்ல முடியும். அதனால வந்து இப்ப மனிதன் வந்து நிறைய ஒரு சூழ்நிலையில அவனுடைய நடவடிக்கைகளால் மட்டுமே நீரை வந்து அதிகமா பாதிக்கப்படுது, அதாவது மாசுபடுத்த வச்சுட்டு இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லை, அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா நல்ல நீர், அதாவது குடி தண்ணியானது நமக்கு கிடைக்கிறது மிகவும் வந்து நாளுக்கு நாள் இணைச்சிட்டு குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா, நீரை மட்டும் பாதுகாக்கிறது முக்கியம் என்ற நீரோட தரத்தையும் வந்து பாதுகாக்கிறது வந்து முக்கியம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாளுக்கு நாள் இந்த மனிதனுடைய நடவடிக்கைகளால் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா நீரோட தரம் என்ன ஆயிட்டு இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அது எதனால எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளாலையும் இருக்கலாம், அல்லது ஒரு வெப்பத்தினால கூட என்ன பண்ணலாம், ஏதாவது வெப்பம் அல்லது வேற ஏதாவது ஒரு காரணிகளால் கூட என்ன ஆயிட்டு இருக்கலாம், ஃபேக்டர்ஸ்னால கூட என்ன ஆயிட்டு இருக்கலாம் அப்படின்னா பாதிப்படைஞ்சிட்டே இருக்கு. ஸோ அடுத்தது என்ன சொல்லிக்கலாம், இதுக்கு வந்து நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து வாட்டர் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதனால் இப்படி நீரானது மாசுபட்டுட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ஆரோக்கியமா நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கை வந்து இழக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் பாருங்க, the water pollutant, so the originate from both natural and human activities. The sources of water pollution is classified as the point and non-point sources. ஸோ இப்ப வந்து நீரானது மாசுபடுதுன்னு சொல்லிட்டாங்க, இது இயற்கையாகவும் நடக்குது, அதே மனிதனுடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் நடக்குது. ஸோ இப்ப இதை வச்சு நீர் வந்து ரெண்டு வகையா வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து பாயிண்ட், ஆனால் வந்து நான் பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கெட்டு போகுது தண்ணி அப்படின்னா அது வந்து பாயிண்ட். நான் பாயிண்ட் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நீரானது மாசுபடுது அப்படின்னா அதுக்கு பேரு நான் பாயிண்ட். ஸோ இப்ப ஈஸிலி ஐடென்டிஃபை சோர்சஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பொல்யூஷன் இஸ் கால்ட் as பாயிண்ட் சோர்சஸ். ஸோ அதாவது சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள், the municipal and industrial discharge pipes. ஸோ ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய தண்ணியாலேயோ அல்லது ஏதாவது நகராட்சினா மனிதன் யூஸ் பண்ணக்கூடியது, மனிதனால் உருவாக்கப்பட்டு வேஸ்டா கொண்டு போய் வெளியில தள்ளக்கூடிய இந்த தண்ணினாலையோ வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே என்ன ஆகுது, போய் தண்ணியில, அதாவது ஒரு நல்ல தண்ணியில போய் கலக்கிறதுனால அந்த நல்ல தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு கெட்டு போகுது. ஸோ பொல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நான் பாயிண்ட் சோர்சஸ் கேன் நாட் பி ஐடென்டிஃபை ஈஸிலி. ஸோ இப்ப இதை வந்து என்ன பண்றது, ஈஸியா வந்து நம்மளால பண்ணலாம் பார்க்க முடியாது. பட் அப்படியும் முன்னாடி பாதிப்பு நடந்துருக்கு. எப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃப்ளட் ரன் ஆஃப், ஸோ த மினரிங் த வேஸ்ட், த ஆசிட் ரெயின் அண்ட் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செடிமெண்டேஷன் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இப்ப விவசாயத்தினால கூட என்ன விவசாயத்தால கூட இப்ப வந்து விவசாயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மண்ணுல வந்து நிறைய வந்து பிளான்ட், அழுகி போன பிளான்ட் எல்லாம் கொண்டு போய் கொட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை வந்து தண்ணி வந்து அந்த டைம் அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா, இது தானாவும் கூட நடக்கும். ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு இயற்கையால என்ன ஆகுது அப்படின்னா மரம் ஒண்ணு கீழே விழுது உடையுது அப்படின்னா ஸோ அதனாலையும் என்ன இருக்கு, அந்த மரம் மக்கி போனதுனால தண்ணியானது போறதோ ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது அமில மலைகள் வந்து குளிர்றதுனால கூட என்ன இருக்கலாம் நடக்கலாம். அடுத்தது வந்து
மில்லிங் வேஸ்டேஜ் அப்படின்னா சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சுரங்கப்பாதையால சுரங்கத்தால் உருவாகக்கூடிய ஒரு வகையான கழிவுகள்னாலையும் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன இருக்குது, நீரானது மாசுபட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, லிஸ்ட் ஆஃப் மேஜர் வாட்டர். ஸோ இப்ப எங்க இருந்து கிடைக்குது மூலங்கள், சோர்ஸ் மீன்ஸ் மூலங்கள். ஸோ அதனால என்னென்ன மெயினான ஒரு மேஜர் பொல்யூஷன்ஸ், அதாவது வாட்டர் வந்து கெட்டு போறதுக்கு வந்து எதுக்கெல்லாம் மெயினான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது பாருங்க. என்ன எதனால கெட்டு போகுது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்க, ஒரு 8 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னாலே கண்டிப்பா வீட்டு கழிவு பொருளை தான் வந்து சொல்றோம் அப்படின்னா டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படி சீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் சீவேஜ் அப்படின்னாலும் வேஸ்ட் அப்படின்னாலும் ரெண்டு ஒரே மீனிங் தான், ஒன்றும் முடியாது. வீட்டு கழிவு நீர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், அதாவது வீட்டுல இருந்து வெளிவரக்கூட கழிவு நீரை தான், மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து டங்க் ஹீப் அப்படிங்கிறாங்க. டங்க் ஹீப் அப்படின்னா ஒரு வகையான அதுவும் ஒரு வேஸ்டேஜ் தான். ஸோ சானக் பியல் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ அதாவது அதுவும் ஒரு வகையான வேஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நுண்ணுயிர் கிருமியால் உருவாகக்கூடிய ஒரு நுண்ணுயிர் கிருமிகளை உருவாக்கி தண்ணியை வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா கரிம ஆர்கானிக் மீன்ஸ் என்னது, கரிமம். வேஸ்ட் அப்படிங்கிறது கழிவு நீர். ஸோ அப்ப கரிம கழிவு நீர் இது எங்க இருக்கு அப்படின்னாலும், ஸோ இது எங்க இருந்தெல்லாம் கிடைக்குது, அது எதிலிருந்து வந்து இதை கிடைக்குது அப்படின்னா அந்த மூலங்கள் சோர்சஸ் என்ன அப்படின்னா, ஸோ த டொமஸ்டிக் சீவேஜ். ஸோ கண்டிப்பா வீட்டு கழிவுகள் மட்டும்தான். அடுத்தது அனிமல் எக்ஸ்கிரீட்டா. ஸோ அனிமல் எக்ஸ்கிரீட்டா அப்படின்னா இந்த மலம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. விலங்குகள் இருந்து வெளியிடக்கூடிய அந்த மலங்கள்னாலேயோ அல்லது ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்டரி வேஸ்ட், அதாவது உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வெளிவரக்கூடியது, அது டிடர்ஜென்ட், சோப்பு துவைக்கிறதால துணிகள் துவைக்க முடியாது, அதனாலேயோ அல்லது அனிமல் பிளான்ட் சிதைந்து போறதுனாலயோ வந்து ஆர்கானிக் வேஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனாலையும் நீரானது பாதிக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா தாவர ஊட்டச்சத்துக்கள். ஸோ அப்ப எதுல இருந்து அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஸோ வேதி உரங்கள்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஹெவி மெட்டல் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, ஹெவி மெட்டல்ஸ் எப்படி இருந்துன்னா, ஸோ ஹெவி மெட்டல் ப்ரொடியூசிங் ஃபேக்டரி. ஸோ ஹெவி மெட்டல் அப்படின்னா கனமான ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கனமான உலோகங்கள் வந்து எங்கன்னா அது எங்க இருந்து கிடைக்கும், அந்த தொழிற்சாலைகள் இருந்து அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் அப்படின்னா, இந்த செடிமெண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு வகையான வண்டல் மண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து வண்டல், அதாவது செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செடிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான வண்டலுமான ஒரு படிவங்கள், வண்டல் படிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா சாயில் எரோஷன்ஸ் பை அக்ரிகல்ச்சர் அண்ட் மினிமிங் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயத்தினாலேயோ அல்லது வந்து அந்த சுரங்க பாதையத்தினாலேயோ வந்து மண் அரிப்பு ஏற்படுறதுனால வந்து நடக்குது. அடுத்தது பெஸ்டிசைட்ஸ்னா உங்களுக்கு பெரிய பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் கில்லிங் இன்செக்ட்ஸ், ஸோ ஃபங்கை அண்ட் வீட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது பூஞ்சைகள் அல்லது பூச்சிகள் அல்லது வீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடைப்புள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து பயன்படுத்துறதுனால அப்படிங்கிறாங்க பெஸ்டிசைட்ஸ்னால. அது இதை பயன்படுத்துறதுனால கிடைக்கிறது தான் ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லலாம், கதிர்வீச்சு பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மினிமம் ஆஃப் யுரேனியம் கண்டெய்னிங் மினரல்ஸ், அதாவது ஒரு வகையான மினரல்ஸ் அப்படின்னா தாதுக்கள். ஸோ அப்போ அந்த யுரேனியம் போன்ற ஒரு தாதுக்களை வெட்டி எடுக்கிறதுனாலே என்ன ஆகிடுது, பொல்யூஷன்ஸ் நடக்குது. ஸோ அடுத்தது ஹீட், வெப்பம். ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் யூஸ் ஃபார் கூலிங் இண்டஸ்ட்ரி. அதாவது இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ மேட்டூர்ல பார்த்தீங்கன்னா தெர்மல் பிளான்ட் இருக்கு. தெர்மல் பிளான்ட் கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து வேணும். ஸோ வாட்டர் அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கிறது இல்லை, அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் என்ன பண்ணுங்க ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க காவிரி வாட்டரையே கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க. அப்ப போகும்போது அது ஒரு சத்துள்ள ஒரு தூய்மையான நீரா இருக்கு. உள்ள போயிட்டு அந்த தெர்மல் பிளான்ட்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளிவரும் பத்தியா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு சம் பொல்யூஷன் நடந்துதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து கூல் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட அந்த வாட்டர், அதனாலே என்ன ஆயிட்டு அது மறுபடியும் ரிவர் வாட்டர்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும்போது அங்கேயும் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அந்த வெப்பத்தினாலையும் என்ன ஆகுதுங்கிறாங்க பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே வந்து மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே தான் பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோபயாலஜிக்கல். ஸோ த பேத்தஜன்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோபயாலஜிக்கல் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று தான். ஸோ த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் புரோட்டோசோவா ஆர் மோஸ்ட் சீரியஸ் வாட்டர் பொல்யூஷன். அதிகமாக நீரை வந்து மாசுபட வைக்கிறது என்ன அப்படின்னா எந்த மாதிரியான நுண்ணுயிர் கிருமிகள் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ் மற்றும் புரோட்டோசோவாக்கள் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க பொல்யூஷனை ஏற்படுத்துது, நீரை வந்து பொல்யூஷனை ஏற்படுத்துது.
ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன பாருங்க, they come from domestic sewage and animal எக்ஸ்கிரீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அனிமல்ல இருந்து வெளியே வரக்கூடியதோ அல்லது டொமஸ்டிக் சீவேஜ்ங்கிறது வந்து வீட்டு கழிவுகள். ஸோ இதுல இருந்து என்ன ஆயிட்டு வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபிஷ் அண்ட் செல்ஃபிஷ், அதாவது ஃபிஷ் அப்படிங்கிறது மீன், செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு அது மீன் மாதிரி, ஆனால் அதுக்கு பேர் கிளிஞ்சல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளிஞ்சல்கள் கேன் பிகம் கண்டாமினேட்டட் அண்ட் பீப்புள் ஹூ ஈட் தம் கேன் பிகம், அதாவது இப்ப இதெல்லாம் கொண்டு போய் இப்போ ஆற்று தண்ணியில கலக்குறாங்க இல்லை, அப்ப அந்த ஆற்றுல வாழக்கூடிய ஆற்று தண்ணியில வாழக்கூடிய இந்த ஒரு வகையான நீர் வாழினங்கள், இந்த ஒரு மீன், இது எல்லாத்தையும் வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்றதுனால அவனை என்ன வரான், பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் சீரியஸ் டிசீஸ் லைக் ஸோ த போலியோ அண்ட் காலரா அண்ட் வாட்டர் சப்போல் டிசீசஸ். ஸோ இப்போ இதனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து ஸோ அப்போ அந்த மனிதன் சாப்பிட்றதுனால அவனுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலரா மாதிரி நோயோ அந்த போலியோ மாதிரியோ நோய்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா so the human excreta contains the bacteria such as ஓகேவா? so Escherichia coli அப்படிங்கறாங்க. அதாவது E. coli, Escherichia coli means E. coli and Streptococcus. Streptococcus அப்படிங்கிறது வந்து Streptococcus faecalis. Streptococcus faecalis போன்ற ஒரு வகையான பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இந்த வாட்டர்ல வந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு வகையான பாக்டீரியாவுடைய நேம்ஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இதுல கொஞ்சம் வேர்டு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ வேற வழி இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ அப்போ ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா கழிவுகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் சச் அஸ் லீவ்ஸ், கிராஸ், லீவ்ஸ்னா இலைகள் தெரியும், கிராஸ் அப்படின்னா என்னன்னா புல்லு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த புல்லு. அடுத்து வந்து டிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வகையான குப்பைகள் அப்படின்னு அர்த்தம் அந்த மீனிங்க. ஸோ எக்ஸெட்ரா கேன் ஆல்சோ பொல்யூட் வாட்டர். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன, அந்த குப்பையா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, இலையா இருந்தாலும் சரி, இதுவும் என்ன பண்ணுது, தண்ணியை வந்து பாதிப்புகள், அதாவது பொல்யூஷன் ஏற்படுத்துது, மாசுபட வைக்குது. ஸோ த வாட்டர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை எக்ஸசிவ் ஸோ த பைட்டோபிளாங்க்டன் growth within water. ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த தண்ணீரை வந்து மிதந்து வாழக்கூடிய தாவரங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாசி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல எல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஒரு செடிங்க எல்லாம் மிதந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வளர்ந்து இது வளர்றதுனால நீரானது மாசுபடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ த மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் இன் வாட்டர் டிகம்போஸ் த ஆர்கானிக் மேட்டர் அண்ட் கன்சூம் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர். ஸோ இதனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கரிம பொருட்கள், இந்த ஆர்கானிக் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து சிதைஞ்சு போகிறதுனால நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அது எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனுடைய லெவலை வந்து குறைக்குது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனுடைய லெவல் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசங்கள் வந்து குறைக்குது. குறைக்கிறதுனால தான் நீர் வாழினங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். யூட்ரோபிகேஷன் அப்படின்னா என்னன்னா தூர்ந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த யூட்ரோபிகேஷன் தூர்ந்து என்ன போறது அப்படின்னா பாருங்க, யூட்ரோபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை which water bodies receive the excess nutrients that stimulates excessive plant growth. ஓகேவா? ஸோ அல்ஜியா அப்படிங்கிறது அதாவது பாசிகள் இல்லையா, அதான் வந்து அல்ஜியா அப்படின்னு சொல்றோம். பாசி பண்ணம் போறது. This enhances the plant growth in water bodies is called as algae-blooms. ஸோ அப்போ algae-bloom அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஒரு 2 மார்க்ல கூட கேட்கலாம். algae-bloom மீன்ஸ் என்னன்னா பாசி படர்ந்து போறது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அப்போ அந்த நீர் நிலைகள் வந்து அதிகப்படியான சத்துக்களை வச்சிருக்கும். எப்பயுமே வந்து ஒரு நீர்ல வந்து அதிகப்படியான எனர்ஜிகள் வந்து இருக்கிறதுனால தான் நாம எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ எல்லாத்துக்குமே. ஸோ பட் இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அல்ஜி அந்த பாசி பறந்து போகுது இல்லையா, இதனால என்ன அப்படின்னா அந்த வாட்டருடைய திறனை என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. ஸோ இப்படி குறைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸோ அல்ஜியா ப்ளூம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாசி படர்தல் அப்படிங்கிறாங்க. சரி, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா growth of algae in extreme abundance cover the water surface and reduce the oxygen concentration in water. So the bloom infested water inhibits the growth of other living organisms in the water body. This process in which the nutrient-rich water bodies support a dense plant populations. So kill animal life by depriving it of oxygen and result in loss of biodiversity known as eutrophications. Is known as eutrophications. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நீர் நிலைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது தடுக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களை வந்து
இது என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதிப்புகளை கொண்டு வருது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு வகையான நோய்கள் வந்து உருவாக்குகிறது. ஸோ அதாவது பல்லுயிர் இழப்பு அப்படிங்கிற ஒரு வகையான நோய்கள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பயோ ஆக்சிஜன் டிமாண்ட். 1 minute வெயிட் பண்ணுங்க. ஓகே, BOD. ஸோ BOD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல், அதாவது total amount of oxygen in milligram consumed by microorganism is decomposing the waste in 1 liter of water at 20 degrees Celsius for the period of 5 days is called biochemical oxygen demand. So BOD அப்படிங்கிறது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறதா தமிழ் பேரு. ஸோ BOD. ஸோ இதுல ஒண்ணும் கிடையாது, ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஒரு 5 நாள் இடைவெளியில எடுத்துக்கணும். இப்போ ஊதி எடுத்து ஒரு 1 லிட்டர் பாட்டில தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1 லிட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து 5 நாளைக்கு அப்படியே வச்சுட்டு அப்படின்னா சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் அதுல வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அதை வந்து அழிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா BOD. ஸோ த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதனுடைய யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. PPM அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. BOD-யோட யூனிட் என்ன அப்படின்னா PPM. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு 3 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து BOD COD எல்லாம். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BOD is used as the measure of degree of water emissions. ஸோ அப்ப இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீரோட மாசுபாடு, நீர்ல வந்து எவ்வளவு மாசு ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு BOD வந்து கண்டிப்பா யூஸ் ஆயிருக்கு. ஸோ த கிளீன் வாட்டர் BOD வேல்யூஸ் கண்டிப்பா இதுக்காக பார்த்தீங்கன்னா தூய்மையான ஒரு நீரா இருந்துச்சு அப்படின்னா அதோட BOD வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 ppm அப்படியா இருக்கணும். இதே வந்து ஏதாவது பொல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா 17 ppm இருக்கும், 17 ppm அல்லது அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது பொல்யூட்டட் நடக்கும். ஓகேவா? ஸோ அதாவது BOD வேல்யூஸ் வந்து 5 ppm குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 5 ppm குள்ள இருந்துச்சுன்னா அது தூய்மையான நீர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த BOD வேல்யூ வந்து 17 மேல போச்சு அப்படின்னா அது மாசு அடைந்த ஒரு நீர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து CODங்கிறது என்னன்னு சொல்லிடுவோம், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். கண்டிப்பா இன்னும் ஒரு 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தியா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ BOD மெஷர்மெண்ட் டேக்ஸ் 5 days. ஸோ another parameter called the chemical oxygen demand is COD is measured. அதாவது ஒண்ணும் கிடையாது, BOD மதிப்புகளை அளவிடுறதுக்கு மொத்தம் 5 நாட்கள் வந்து தேவைப்படுதாகும். ஓகேவா? அதே வந்து இந்த வேதி ஆக்சிஜன் அப்படிங்கிறதா வந்து கெமிக்கல் ஆக்சிஜன் ஏற்கனவே பார்த்தோம் CODங்கிறது. ஸோ அந்த COD அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஏதாவது ஒரு அளவு வச்சு அளக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸோ உனக்கு வந்து என்னது COD அப்படிங்கிறது வந்து அந்த அதாவது பாராமீட்டர் அப்படின்னு சொல்றது. ஒரு கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ அதை அளக்கிறதுக்கு அந்த BOD அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தண்ணியோட தரத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லியா, அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா அளக்கிறதுக்கு யூஸ் பண்றது என்ன அப்படின்னா COD. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நீருடைய தரத்தை அளக்கிறதுக்கு இப்போ வந்து 5 ppm குள்ள இருந்துச்சு அப்படின்னா தூய்மைன்னு சொல்றோம். அது மேல போயிடுச்சு 17 போயிடுச்சு அப்படின்னாலும் 17 மேல போயிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து மாசடைந்த ஒரு நீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது யூஸ் பண்ணது BOD அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது மட்டும் கிடையாது, CODங்கிறதும் நீரை வந்து அளக்கிறதுக்காக நீருடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ the COD is defined as the amount of oxygen required by the organic matter in the sample of water for its oxidation by the strong oxidizing agent like potassium dichromate in acid medium for the period of 2 hours. ஸோ 2 மணி நேரத்துக்குள்ள ஸோ ஆக்சிஜன் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டர் கரண்டியை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இதை மெஷர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Then next one, chemical wastes. ஸோ அந்த கெமிக்கல் வேஸ்ட், அதாவது கெமிக்கல்னா தெரியும் உனக்கு, வேதியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப வேதி கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். கெமிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது வேதி கழிவுகள். ஸோ இப்ப ஹோல் வெரைட்டி ஆஃப் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி such as metals and solvents are poisonous to fish and other aquatic life. ஸோ இப்போ இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு உலோகங்களாகவோ அல்லது கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ மெட்டலாவோ அல்லது மெட்டல் அப்படிங்கிறது உலோகம், சால்வெண்ட் அப்படிங்கிறது வந்து கரைப்பான். ஸோ இப்போ இந்த மெட்டல் உலோகங்களாவோ அல்லது கரைப்பான் இதை வந்து தொழிற்சாலையிலேருந்து வெளியில வருது அப்படின்னா இது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு
அதான் தொழிற்சாலையில விரை வரக்கூடிய அந்த தண்ணி தான் வச்சுக்கோங்களா, முன்பே தண்ணியில் கலக்கும்போது என்னது நல்ல தண்ணியில கலக்கும்போது நல்ல தண்ணியில இருக்கக்கூடிய உயிர் வாழினங்கள் நீர் வாழினங்கள் வந்து கொள்ளுது, அதாவது ஒரு விஷமா மாறி அப்ப அந்த இதை நம்ம சாப்பிடும் போது என்ன நம்மளுக்கு அந்த பாதிப்பு வருகிறது அப்படிங்கிறதுதான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. So the toxic pesticides can accumulate in fish and shellfish and poison the people who eat them. மனிதன் சாப்பிடும் போது அவனுக்கு அந்த பாய்சன் வந்து பாதிப்பா வந்து ஓகேவா. ஸோ த டிடர்ஜென்ட் ஆயில்ஸ் ஃப்ளோட் அண்ட் ஸ்பாயில் த வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர் மேல வந்து சோப்புகளோ அல்லது ஆயில் நீரை வந்து மிதந்து இருந்தாலும் அதனாலேயே நீர் வந்து பாதிக்கப்படுகிறது. ஆசிட் ஃப்ரம் மைன் ட்ரைனேஜ் and salts from various sources can also contaminate the water sources. ஓகேவா, நிறைய வரையில் கொடுத்துருக்காங்க, அது என்ன இருக்கு, அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு கீழே பாருங்க. The harmful effect of chemical water pollution. ஸோ வாட்டர் நீர் மாசுபடுறதுனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுகிறது, ஸோ இது முக்கியமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு. அதாவது வேதி மருத்துவம், அதாவது வேதி கழிவுகள்னால அந்த நீரானது எந்த மாசுபடுறது, எந்த மாசுபட்டா எந்தெந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வந்து எஃபெக்ட் வந்து அப்படிங்கிறத பாருங்க. ஸோ கேட்மியம் அண்ட் மெர்க்குரி கேன் காஸ் கிட்னி டேமேஜ். ஸோ அப்போ கேட்மியமோ அல்லது மெர்க்குரியோ இதெல்லாமே அந்த கலந்துச்சு அப்படின்னா சிறுநீரக வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதே வந்து லெட் பாய்சனிங் கேன் லீட்ஸ் டு டேமேஜ் ஆஃப் கிட்னிஸ், லிவர், பிரைன் எக்ஸெட்ரா. இப்போ லெட் அப்படிங்கிறது ஒரு வகையான இருந்துச்சுதான், இது கலந்து இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம் சரி, அதே மாதிரி கல்லீரல் சொல்றோம், அல்லது வந்து மூளை, ஸோ பிரைன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, பாதிப்பு. So it also affects the central nervous system. இது மட்டும் இல்ல, ஸோ ஒரு நரம்பு மண்டலத்தையும் என்ன பண்ணிட்டு பாதிப்பு ஏற்படுத்துது. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, பிசிபி. பிசிபி அப்படின்னா என்னன்னா polychlorinated biphenyls. So polychlorinated biphenyls causes skin diseases and are carcinogenic in nature. ஸோ அதாவது பாலிக்ளோரினேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பைஃபினைல்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வகையான தோல் நோய்களை வந்து உருவாக்குது. அதை மட்டும் உருவாக்குறது கிடையாது, புற்றுநோய் காரணியாகவும் இது என்ன பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு புற்றுநோய்க்கும் வந்து உருவாக்குது. எது அப்படின்னா பிசிபி. ஸோ பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல்ஸ். ஓகேவா, இது எல்லாமே ஒரு வகையான எஃபெக்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சரி, தென் நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி. ஸோ வாட்டருடைய குவாலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டருடைய quality எப்படி இருக்குங்க. So that nowadays most us that hesitate to use natural water directly for drinking because the biological, physical or chemical impurities from different sources mixed with the surface water or groundwater. So இப்போ இதுல குடிநீருடைய அந்த தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தரம்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னா, இப்ப நம்ம மக்கள் எடுத்துக்கிட்டு அப்படின்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து டைரக்டா என்ன பண்றதில்ல, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இந்த கிணத்துல இருக்கு அப்படின்னா கிடைக்கலாம். வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே கிணத்துல போய் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மேக்சிமம் மக்கள் வந்து என்ன பண்றதுல அந்த நிலத்தடி நீரை வந்து அவ்வளவு சீக்கிரமா எடுத்து அப்படியே குடிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா சம் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வந்து அதுல மிக்ஸ் ஆயிடுது. அதாவது தண்ணி நிலப்பரப்புல படந்து அப்படியே நிலத்தடி நீர்ல கலந்துருக்கும். அதனாலதான் நம்ம குடிக்கிறது இல்லை, அதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்ப அதான் வந்து அந்த தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இந்த இன்ஸ்டிடியூட் லைஃப். ஸோ இப்போ ஒரு வகையான இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா WHO அப்படிங்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்தது வந்து BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது வந்து ICMR, ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வாட்டருடைய தரத்தை வந்து நிர்ணயிச்சு ஸோ இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த கேட்டகரி இருந்தா நம்ம இந்த pH லெவலை யூஸ் பண்ணி நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணலாம், வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எந்தெந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த அதாவது பிசிக்கோ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் இருக்கும். இது வந்து பயாலஜிக்கல் பண்புகள். ஸோ இப்போ ஒரு pH லெவல் பார்த்தா அப்படின்னா 6.5 இருந்து 8.5 இருந்தா, அதாவது நியூட்ரல் அப்படின்னா 7. ஸோ அந்த 7க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்காங்க, அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்காங்க. அப்போ வந்து அதாவது pH வேல்யூ 6.5 இருந்து 8.5 இருந்தா அது வந்து ஒரு விரும்பத்தக்கக்கூடிய டிசர்பிள் லிமிட் அப்படின்னா விரும்பத்தக்கக்கூடிய ஒரு எல்லை. ஸோ அப்ப இது வந்து நாம குடிக்கக்கூடிய தண்ணி. அதை விட கம்மியா இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பா பண்ண முடியாது, குடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எவ்வளவு மாமா 500 ppm இருக்கும். அதே வந்து டோட்டல் ஹார்ட்னஸ் அது வந்து 300 ppm இருக்கும். நைட்ரேட் எவ்வளவுனா 45.
அதே குளோரைடு எவ்வளவு இருக்கணும் 250, சல்பேட் எவ்வளவு இருக்கணும் 200, ஃப்ளூரைடு எவ்வளவு இருக்கணும் 1. ஸோ இதெல்லாமே ppm யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இதே வந்து வேதியியல் பண்புகள் சொல்லணும் அப்படின்னா, சாரி உயிரியல் பண்புகள் சொல்லணும், பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஈகோலி அப்படின்னு சொல்லியா. ஸோ ஈகோலி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிக்கலாம், எசிசியா கோலி. ஸோ அதை வந்து ஷார்ட்டா ஈகோலி. ஸோ இது வந்து அதோட விரும்பத்தக்க எல்லையே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே வந்து கேலிஃபார்ம்ஸ். ஸோ கேலிஃபார்ம்கள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10க்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது 100 ml வாட்டர் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 10க்கு மேல வந்து என்ன பண்ணக்கூடாது, கேலிஃபார்ம்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃப்ளூரைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ அந்த ஃப்ளூரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளூரைட் அயான் deficiency in drinking water causes to decay. The water soluble fluorides are added to increase the fluoride ion concentration up to 1 ppm. So the fluoride ions make the enamel of teeth much harder by converting. So the hydroxyapatite is the enamel on the surface of the teeth into much harder. So the fluoroapatite ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ளூரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஃப்ளூரைடு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, ஃப்ளூரைடு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னது ஏற்படுது அப்படின்னா, ஸோ டூத் டிகே பற்சிதைவு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பற்சிதைவு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஃப்ளூரைடுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1 ppm வரைக்கும் உயர்த்தி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹைட்ராக்சிஅபடைட் அப்படிங்கிறது வந்து அதாவது ஃப்ளூரோஅபடைட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்படி அபடைட்டா கன்வெர்ட் ஆகிறதுனால தான் என்ன இருக்குது, பற்சிதைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ எனினும் அப்படி இருந்தாலும், ஸோ however means எனினும், ஸோ the fluoride ions concentration above 2 ppm causes brown, so the molding of teeth. The excess of fluorides causes damage to bone and teeth. ஒன்றும் கிடையாது, 2 ppm இருக்கு இல்லையா, அதுக்கு மேல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லுல வந்து ஒரு பழுப்பு நிறமான ஒரு புள்ளிகளை வந்து ஏற்படுத்தியிருக்காமா. ஸோ அப்படி பழுப்பு, அதாவது 1 ppm தான் ஓகே, அதுக்குள்ள இருக்கணும். ஆனா அதுக்கு மேல 2 ppm அப்படிங்கும்போது பல்லுல வந்து ஒரு மஞ்சள் நிறமா வந்து புள்ளி புள்ளியா வந்து உருவாகுது. அது பல்லு மட்டும் கிடையாது, எலும்பையும் சேர்த்து என்ன பண்ணுது, டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃப்ளூரைடு வந்து எவ்வளவு இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து லெட். ஸோ இப்போ லெட் அப்படிங்கிறது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கண்டெய்னிங் லெட் கண்டாமினேஷன் அபவ் 50 ppb can causes damage to liver, kidney and reproductive systems. ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த லெட்டுங்கிறது ஒரு வகையான பாய்சன் தான். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 50 ppbக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க பார்த்ததெல்லாம் ppm, இது வந்து ppb நம்ம வச்சுக்கோங்க அந்த யூனிட்டை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ அந்த கிட்னிங்கிற கல்லீரலோ அதாவது கிட்னியோ அல்லது லிவர், ஓகேவா, கல்லீரல் லிவரோ அல்லது கிட்னிங்கிற சிறுநீரகமோ அல்லது வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்குது, பாதிச்சடிச்சிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த லெட் பாய்சன் இருக்கு. சரி, அடுத்து அது எவ்வளவுதான் இருக்கணும், 50 ppbக்கு மேல இருக்கவே கூடாது. சரி, நெக்ஸ்ட் வந்து சல்பேட். சல்பேட் அப்படிங்கிறது மாடரேட் லெவல் ஆஃப் சல்பேட் இஸ் harmless. So the excessive concentration, அதாவது 500 ppm குறைவா இருக்கும், ஓகேவா, of sulfate in drinking water, so that causes an action effect. So அதாவது ஒரு வகையான மலமிளக்குதல் கிடைக்கிறது. ஆக்சிவ் எஃபெக்ட் அப்படின்னா மலமிளக்குதல் சொல்றாங்க. ஸோ எஃபெக்ட் வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க சல்பேட். நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட். So the use drinking water having the concentration of nitrate higher than 45 ppm may causes so the methomole, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, மீத்தோமோகுளோபினோமியா, மெத்தனோகுளோபினோமியா அப்படிங்கிற, அதாவது என்ன அப்படின்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் தெரியுமா, நீல நிறமா வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகி போயிருது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா. ஸோ அப்படி உருவாகிறதுக்கு காரணம் நீல நிற குழந்தையா பொறுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான டிசீஸ் வந்து ஏற்படுறது குழந்தைக்கு அப்படின்னா எதனால பற்றாக்குறை அப்படின்னா நைட்ரேட் பற்றாக்குறை. ஸோ அது எதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, 45 ppmக்கும் அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இதை ஒன்று பார்த்துருவோம். ஸோ த TDS. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் soluble in water. It includes cations like calcium, magnesium. ஒன்றும் கிடையாது, நிறைய சால்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பா
அண்ட் இப்போ NaCl எடுத்துக்கீங்க, Na+Cl- ஒரு கேட்டைன் ஒரு ஆனியன். அந்த மாதிரி எல்லா வந்து உப்புகளும் வந்து தண்ணியில வந்து கரையக்கூடியது தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ப்ளஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்மியம் அப்படிங்கிறது, அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா, கேட்டையான்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், அயான், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்டையான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே ஆனியான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, குளோரைடு, சல்பேட்டு, பாஸ்பேட்டு, நைட்ரேட்டு, இது எல்லாமே வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஹேவிங் the total dissolved solutes, the concentration higher than 500 ppm process. The possibilities of irritations in stomach and intestine. அதாவது இதனால என்ன ஆகுது, அதிகமா 500 ppmக்கு மேல அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, அந்த குடிநீர்ல கலந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வயிறு அல்லது உடல் பகுதியில வந்து ஒரு வகையான எரிச்சலை இரிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து TDS. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாயில் பொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம்.